ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி ஷாப்பிங் பண்ணி ஃபுல் டேயும் அப்படியே போயிடுச்சு, வெளியே போகவே முடியலை. ஆனால் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, இன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு, அதனால் வந்து மெரினா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. காலையில் எப்படியும் வெயில் தான், பட் அங்கே உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களதும் கருணாநிதி அவர்களதும் கல்லறை இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கோம். அண்ட் இத்தனை 7 days வந்து இங்கே கழிச்சாச்சு. நம்ம சிஜிசி டாக் ஷோப்பே நம்ம மறந்து போயிட்டோம். அண்ட் எப்படி இருந்துச்சுப்பா, நம்ம ஷாப்பிங்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வேறு எதுவும் பெருசாக நான் காமிக்கலை. இன்ஷால்லா இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து டேஸ் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு, ப்ரோக்ராம் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த தடவை வந்து ஷாப்பிங்லேயே முடிஞ்சிருச்சு. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். கோல்பீஸ் மாதிரி தான்டா இருக்கு. ஓகேங்க, அப்படியே வந்து இப்போ நாங்கள் மெரினாவில் இருக்கோம். மெரினாவில் வந்து அப்படியே போயிட்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறை, எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறையெல்லாம் பார்க்க போகிறோம். செம்ம வெயில் பாருங்க, எப்படி வந்து சென்னை வெயில் வந்து சுட்டு கொதிக்குது அப்படின்னு பாருங்க, நல்லா இருக்குல்ல? பாத்தீங்களா, கவியரசர் கம்பரினுடைய சிலையை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, எப்படி இருக்கு. கம்பரை பார்த்துக் கொள்ளுங்கள். இது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளினுடைய சிலைங்க பாருங்க. மெரினாவில் 4 பேர் கல்லறை இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா அவர்களினுடையதும் கருணாநிதி அவர்களுடையதும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் அவர்களினதும் ஜெயலலிதா அவர்களினதும் கல்லறை வந்திருக்கு. இது வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலை தான். இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டிலேயே இறந்த அரசியல்வாதிகளினுடைய இது வரைக்குமே அந்த ஃபியூனரல் இருக்கு இல்லையா, இறுதி சடங்குல கடைசி பயணத்தில் வந்து யாருக்கு அதிகமாக மக்கள் கலந்து கொண்டாங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுக்கு தான். 1.5 கோடி மக்கள் வந்து கடைசி பயணத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அவரினுடைய சிலை தான் இது. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க அடுத்த போய் பார்க்கலாம். 10 years முன்னாடி நான் வரும்போதுங்க இந்த இடத்துல வந்து எம்ஜிஆரினுடைய கல்லறையும் அண்ணா அவர்களுடைய கல்லறை தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறை இருக்கல. அண்ட் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரேன். அந்த பக்கம் தான் நம்ம போகணும். இப்போ இது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய கருணாநிதி அவர்களுடைய கல்லறைக்கு தான் நம்ம போகிறோம். அந்த பாருங்க லாங்காக வந்து விளங்குது. இங்கே வாரீங்கன்னா தயவு செஞ்சு ஈவினிங் டைமில் வாங்க, மார்னிங் டைமில் வராதிங்க. ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க, செம்ம வெயில், பிச்சு எடுக்கிற வெயில். ஆனால் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கல்ல. இந்த டிஎம்கேனுடைய ஆட்சி வந்து அந்த எப்படி ப்ராடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி கட்டிடங்களை வந்து பார்க்க முடியும். இந்த பாருங்களேன், என்ட்ரன்ஸ் தான் அது. அந்த இலை சின்னம் இருக்கு இல்லையா, 2 ரெட்டை இலை, அது வந்து ஜெயலலிதா அவர்களுடையது, கட்சியினுடைய ஏடிஎம்கே கட்சியினுடையது. தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, எப்படி இருக்கு. நம்ம இதால போயிடலாமா? இதாலே நமக்கு போகலாம். கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை வந்து நம்ம இதால வந்து பார்க்கலாம். பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்து போக விட மாட்டாங்க. கரெக்டா அந்த என்ட்ரன்ஸால நம்ம போகணும். எவ்வளவு பெருசா இருக்குல்ல டிவியில பாக்குறதுக்கிட்ட. இங்க பாத்தீங்களா, செம்ம வெயிலுங்க. இது வந்து அண்ணாவினுடைய நினைவிடம், அங்கால தான் கலைஞரினுடையது. செம்மையா இருக்குல்ல, இப்படி இருக்குப்பா. ஐயோ, இந்த டிஎம்கே கட்சி பிரம்மாண்டத்தை வந்து எப்படிலாம் காமிச்சிருக்கான்னு பாருங்க. பாருங்களேன், என்ட்ரி எவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. எல்லாமே கஷ்டம் தமிழ்ல. மிஸ் இதால போலாமா? போலாம். தேங்க்யூ.
ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா கலைஞரின் சிலப்பதிகாரம் நாடக காப்பகம்னு ஒன்று இருக்கு. கலைஞருடைய மியூசியம் இருக்காங்க கீழே. இது பாருங்களேன் எப்படி எப்படி இருக்கு, இந்த வியூ எப்படி இருக்கு. போலாமா? அண்ட் எவ்வளவு நாளா இதை கட்டினாங்கன்னு தெரியல. கலைஞர் அருங்காட்சியகம் வெளியேறும் வழி அந்த இருக்கு. கலைஞருடைய மியூசியம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க போல. முன்னாள் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் 4 பேரினுடைய நினைவிடம். அவங்களோட கட்சியை பறைசாற்றுற மாதிரி பெருசா பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே, இவங்க டிஎம்கே, இவங்களுடைய கட்சியை பறைசாற்றுற மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர்கள் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். இந்த இடம்லாம் இறுதி சடங்கு நேரத்தில் எவ்வளோ க்ரௌடா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியல. முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் தோற்றம் 2018 தான் அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. பார்த்தீங்களா? செமையா இருக்கு. பூவெல்லாம் டெய்லி வைக்கிறாங்க போல. கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு கீழே அப்படியே நம்ம போனோம்னா கலைஞர் அருங்காட்சியகம் இருக்கு. நுழைவாயில் போட்டிருக்காங்க. போன உள்ள வாங்க. இது உள்ள வந்து நம்ம வரும்போது இந்த கண்டெக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு வரணும். எவ்வளோ அழகா இருக்கு, என்ன அழகா செஞ்சிருக்காங்க பாருங்களேன். ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க மேல அருங்காட்சியகத்துக்குள்ள. என் உயிரிலும் மேலான அன்பா செம்மையா இருக்கு. அந்த அவருடைய அந்த வேர்டு மேடெல்லாம் பேசுவார் பாருங்க. 1996 மே திங்களில் அமைந்த கலைஞர் அரசு திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணியை விரைவுபடுத்தி அவங்க தான் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து அண்ணா ஃப்ளைஓவர் பாருங்களேன், அண்ணா மேம்பாலம் சென்னையில் உள்ள மேம்பாலத்தை வந்து இவங்க தான் அமைச்சிருக்காங்க. சிற்பக்கலை கூட சிலப்பதிகாரம் இதெல்லாம் பார்த்துருக்கேன் யூடியூப்ல. மாற்று வாரியம் தமிழ்நாட்டு குடிசை வாரியம் தாயின் பாசமும் தனையனின் தேசமும் கலைஞர் கருணாநிதி. நல்லா இருக்கீங்க. எப்படி ஒரு தமிழ் தாயின் தவப்புதல்வர் கலைஞர். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலடுத்த நிலமடலை நீராறும் அதனமெத்த பாருங்க. அந்த நல்லா இருக்கு. நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து கலைஞர் எல்லாம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. கலைஞர் ஒரு உன்னத போராளி பாருங்க. தமிழ் தாயின் செல்வப்புதல்வன் முதல்வன் கலைஞர். இங்க பாருங்க பழைய அவருடைய புகைப்படங்கள், முக்கியமான புகைப்படங்கள். வேலு நாச்சியார், கர்நாடகாவின் திருவள்ளுவர் சிலை, எத்தனையை பார்க்கறது அவ்வளோ இருக்குங்க. எவ்வளோ அது இது எல்லாமே இருக்கு. பாருங்க அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, இவ்வளோ ஃபுல் செக்யூரிட்டி. கலைஞர் இல்லத்தில் சத்யசாய் காவலர் கலைஞர். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர். அப்படி அந்த பக்கம் போலாமா? அவர் எப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு பாருங்க. 1996
அமைச்சரவை 1990. பராசக்தி படத்துக்கு பாருங்க வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். பாருங்களேன், சமூக நீதி வேந்தர் கலைஞர் ஒன்று. பாருங்க, புகைப்படங்கள் மட்டும் இருக்கக்கூடிய பல கலைஞர் போராட்டங்களும் கைது நிகழ்வுகளும் ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. பாருங்க, 1951 இருந்து 2001 வரைக்கும் பாருங்க எல்லாமே அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து புகைப்படங்களா வந்து ஒரு ஷோரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல இதெல்லாம் நின்று வாசிச்சோம்னா நமக்கு டைம் எடுக்கும், அதனால அப்படியே போகலாம். அனைத்து உயிர்களையும் அன்பால் அரவணைக்கும் ஆதவன், சாதி மதங்களை விட மனிதநேயமே மகத்தானது, அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரை. இதை பாருங்க, இது வந்து இப்போ உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதினது, அப்பாவுக்காக வந்து எழுதினது, கலைஞருக்காக எழுதினதை வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம் வீட்டை இலவச மருத்துவமனை அமைச்ச கலைஞர் பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் அவர்கள் எல்லாம் இருக்கு. டைம் எடுக்கும் எல்லாம் காமிக்கிறதுனா. பெருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வீர சுதந்திரம் வேண்டி நின்று விடுதலை போரில் வீழ்ந்துபட்ட மாணவர்களுக்கும் தியாக செம்மல்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன். மண்மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் விண்முட்ட பறந்து பட்டொளி வீசிடும் இந்திய தேசிய கொடியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நான் எழுப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவென எண்ணி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். கலைஞருடைய வீடு வந்து எப்படி இருக்குமோ அதே செட்டப் வந்து இங்க பண்ணிருக்காங்க. பெரியாரினுடைய அண்ணாவினுடைய சிலை. ஆமா, பெரியார் வழிதான் நீங்க போங்கம்மா, நான் பிடிப்போம்மா, நீங்க இல்லைங்க இப்படி பண்ணிருக்காங்க. எல்லாரும் அந்த பழைய செட்டவங்களுடைய அவங்கள டிஎம்கேனுடைய விருப்பமான நாட்கள்லாம் வந்து இங்கே புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. பிரம்மாண்டமா வந்து அமைச்சிருக்காங்க பாருங்களேன். எனக்கு புதுமா இருக்குங்க. அவரு பேசுற மாதிரியே ஒரு எல்இடி திரை, அதுக்கப்புறம் அவருடைய வீடு செட்டப், அதுல போய் நின்று நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். அவருடைய திரைப்படம் பல விஷயம், பராசக்தி படத்துக்கு அவர் தான் வசனம் வச்சிருக்காரு. அப்புறம் அவர் பத்தின படங்கள் எல்லாமே தியேட்டர்ல மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. தனி தியேட்டரே வந்திருக்கு. இது ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்ததுக்கு. நான் வந்ததில்லை இதுக்கு முன்னாடி, புதுசாக ஓப்பன் பண்ணதுனால. நீங்களும் டிஜிட்டலா எங்களோட ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் பாருங்க. காசே கொடுக்குறது எவ்வளோங்க, ஃப்ரீயாகவே பார்த்துக்கோங்க. இதில் 80 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை. சுதந்திர இந்தியாவில் நடந்த 13 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி, 13 தேர்தல்களிலும் வெற்றி வீரர். சஞ்சீவி ரெட்டி முதல் மதீபா பாட்டில் வரை குடியரசுத் தலைவர்கள் 8 பேருடன் நிர்வாக தொடர்புகள். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். தமிழக ஆட்சி ஆவணங்களில் அதிக கையெழுத்துக்களை இட்டவர். கலைஞர் கருணாநிதியின் முயற்சியும் அறிவும்தான் திமுக கழகம் இந்த அளவுக்கு வளர காரணம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தன்னை வென்று தரணியை வென்ற தம்பி என்று பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர். இந்த சமுதாயத்திற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் பெருந்தலைவர் காமராஜர். நண்பராக இருந்தாலும்
எதிராக இருந்தாலும் உறுதியாக இருப்பவர் என்று பட்டயம் கொடுத்தார் இந்திரா காந்தி. உடனுக்குடன் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர் என்று இவரை சொன்னார் ஜெயபிரகாஷ் நாராயண். இவர் எந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் அந்த நாற்காலிக்கு பெருமை என்றார் பாபு ஜெகஜீவன் ராம். சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்காக போராடுபவர் என்றார் அடல் பிகாரி வாஜ்பாய். பரிந்துரைகளை அமல்படுத்த வைத்ததால் சமூக நீதியின் தலைநகரம் என்று தமிழ்நாட்டை சொன்னார் பிரதமர் VP சிங். தலைநகர் சென்னையில் மண்டல் நாயகன் VP சிங் அவர்களுக்கு சிலை வைத்து போற்றுகிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். மதச்சார்பற்ற சக்திகளை அகில இந்திய அளவில் அணி சேர்த்தவர் கலைஞர். இந்திய அரசியலில் 1977, 1980, 1990, 1996, 1998, 1999, 2004, 2009 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பிரதமர்களை தேர்ந்தெடுத்ததிலும் முக்கிய பங்காற்றியதன் மூலமாக ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய அகில இந்திய தலைவர் கலைஞர். இவர் எழுத்தாளர் அல்ல, எழுத்தை ஆண்டவர். இவர் திரை வசனகர்த்தா அல்ல, திரைக்கு கர்த்தாவே இவர்தான். இவர் பேச்சாளர் அல்ல, மேடைகளை வென்றவர் இவர். முதுமையின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துடித்தது தமிழ்நாடு. எழுந்து வா, எழுந்து வா எங்கள் தலைவா, எழுந்து வா, எழுந்து வா எங்கள் தலைவா. தமிழினமும் மறக்காதையா, உன்னை தமிழ்நாடும் மறக்காதையா. தமிழினமும் மறக்காதையா, உன்னை தமிழ்நாடும் மறக்காதையா. காவிரி தென்றல் நீ, கதிரவன் வெப்பம் நீ, தமிழ் மன்னவன் நீ, திருவாரூர் தென்னவன் நீ. அவர் விட்டுச் சென்ற பணிகளை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் தொடர்கிறார் தளபதி MK ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் நீதி கட்சியின் புரட்சி பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவின் புரட்சி முத்தமிழறிஞர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞரின் புரட்சி நான், இந்த அரசு. காலத்தின் வழியில் கலைஞர் உறங்குகிறார். கலைஞரின் சரித்திர சாதனைகள் என்றும் விழித்திருக்கின்றன. இது அவருடைய வீட்டு செட்டப் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி எங்க பிரம்மாண்டமா இருக்குங்க. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள் இது பார்த்தாங்கன்னா அவங்களும் வந்து இப்படி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தவங்க, அதுலேயும் ஏதோ LED திரை போட்டு வச்சிருக்காங்க. பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு.
தாய்மார்களே, பெரியவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நம்ம எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாத கேட்டுக் கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி எங்க அந்த அவர் பத்தி அவர் பிரம்மாண்டமா பண்ணி பாருங்க. அவர் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கூட, காமராஜர் அவர்கள் கூட, அதுக்கப்புறம் பிரதமர் ஐக்கிய குஜரால் அவர்களுடைய முன்னாள் பிரதமர், முன்னாள் குடியரசுத் தலைவர் AR நாராயணனோட, தொழிலதிபர் ரத்தன் டாடா கூட, அப்புறம் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் கூட, இப்படி எல்லாரோடைய வந்து எடுத்த புகைப்படங்களை வந்து இங்கே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல சிங்கப்பூர்ல உருவாக்கிய லீக்வான் நியூ கூட இருக்காரு. புத்த மத தலைவர், மதகுரு தலைவர் தலாய் லாமா கூட, எல்லை காந்தி என போற்றப்பட்ட கான் அப்துல் கபார் கான் அவர்கள் கூட, அண்ட் சிங்கப்பூர் பிரதமர் கோசோ அவர்களோட, இங்கிலாந்து நாட்டின் எலிசபெத் மகாராணி கூட, உலக புகழ்பெற்ற நடிகர் ஜக்கி சான் கூட. நல்லா இருக்குல்ல அந்த புகைப்படம் வந்து இதை வந்து வரைஞ்சிருக்காங்க. பென்சிலால் உருவாக்கப்பட்ட கலைஞர்களுடைய பென்சிலால் உருவாக்கியிருக்காங்க. மகான் தந்தைக்கு ஆற்றும் உதவி குரல், இது நல்லா இருக்குல்ல. அதாவதுங்க கலைஞர் அவர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு 3Dல ஒரு படம் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, வள்ளுவர் கோட்டம். இது வள்ளுவர் கோட்டம், பாம்பன் பாலம் கட்டப்பட்டது. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பாம்பன் பாலத்தில் வந்து அடிக்கல் இந்திரா காந்தி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் இவர் இருந்திருக்காரு போல. அரசியலில் பல விஷயங்களை பாருங்க, இதெல்லாம் நின்று வாசிக்க டைம் கிடையாது. ராஜீவ் காந்தி அரசினர் பொது மருத்துவமனை பாருங்க, எவ்வளவு சேவைகள் செஞ்சிருக்காருல்ல. மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சு நம்ம மெட்ரோவில் வந்தோம் இல்லையா, அது எல்லாமே இவங்க மூலமாக தான் செஞ்சது. அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் மியூசியம். இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பாருங்க, 2024, 2026 போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இதை நினச்சிட்டு இருந்தேன் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு. ஓகே, இன்னும் 1 வருஷம் தான் ஓப்பன் பண்ணி. சரி, நம்ம போயிடலாம். அப்படி ஸ்ரீலங்காவில் கோல்ட் ஃபேஸில் இப்படி செட்டப் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குது. அதே அங்கே ரால் வடையும் அதே ரொட்டியும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம கோல்ட் ஃபேஸில் இந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வாங்கப்பா. நல்லா இருக்குப்பா. அது பாருங்க எப்படி இருக்குது. ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் ஸ்பைசஸாக செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அதுதான் ஆயிடுச்சு. இல்லை பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அவங்களால தான் இது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த நினைவிடத்தை இப்போ முடிச்சுக்கலான் இருக்கேன். சென்னை வந்து பாருங்கள், கருத்து போயிட்டேன். ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி பழைய கலர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் பிடிக்கும். கை காலெல்லாம் கருத்து போயிடுச்சு. அவ்வளோ வெயில், பெருசாக வெயிலில் போகலை, ஆனால் கொஞ்சம் வந்து திரிஞ்சோம். அண்ட் மகிழ்ச்சி. எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறை, கருணாநிதி அவர்களுடைய கல்லறை, அறிஞர் அண்ணா அவர்களுடைய கல்லறை, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய கல்லறை, எம்ஜிஆர் பழைய பேப்பரினுடைய 1987 பேப்பருங்க இது.